தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் ஒரு பரிந்துரையை மத்திய அரசுக்கு எழுதி அனுப்பியிருக்கார். அது என்னன்னு சொன்னா, ஆளுநர் மாளிகை என்பதற்கு பதிலாக அது லோக் பவன், அதாவது மக்கள் மாளிகை அப்படின்னு திருத்தம் செய்யப்பட வேண்டும். அவருடைய கோரிக்கையை அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் ஏற்றுக்கொண்டு அதை அமுலாக்குகிறது. இப்போ மக்கள் சபை, மக்கள் கூடுகின்ற இடம் கிராம சபை, மக்கள் கூடுகின்ற இடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், மக்கள் கூடுகின்ற இடம் சென்னை நம்முடைய அந்த கொடியேற்றும் இடம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எங்கு மக்கள் கூடுகிறார்களோ அதுக்கு பேரு மக்கள் பவன் இருக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களை பார்க்கிற இடம் பேரு மக்கள் சபை. மாநிலங்கள் சபையே கூட மக்கள் சபை கிடையாது, மக்களவை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அங்க இருப்பாங்க. மாநிலங்களவை அந்த எம்பிக்கள் தேடுற ஆட்கள் இருப்பாங்க. அப்போ பெயரில் ஒரு காரணம் இருக்கிறது. பெயர் மாற்றத்திற்கு ஒரு காரணத்தை இவர் சொல்லியிருந்தார்னா அது சரி. இப்ப நீங்க பாண்டிச்சேரியினுடைய கவர்னரா நம்முடைய தமிழிசை அம்மா இருந்தாங்க. அப்ப ஆட்சியில இருந்த ஆட்கள் அவங்க மனு வாங்கினதையே அப்போஸ் பண்ணாங்க. ரங்கசாமி வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. கிரண்பேடி இருந்தபோது மக்களிடம் கோரிக்கை மனு வாங்கினாங்க, அது தவறுன்னு சொல்லப்பட்டது, தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆர்.என். ரவி அதற்கான முயற்சியை வெவ்வேறு பெயர்கள்ல செய்து வந்தார். இந்த வெவ்வேறு பெயர்கள்ல செய்து வந்த வேலையினுடைய உச்சகட்டம் இந்த பெயர் மாற்றம்.